அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் முருகன். நான் பரங்கிப்பேட்டையில் உள்ள உயராய்வு மைய மெரன் பயாலஜி டிபார்ட்மெண்ட்டில் படித்து வருகிறேன். மாதா பிதா குரு தெய்வம் என்று வரிசைப்படுத்தாமல் எல்லாமே அல்லாஹ் என்கிறீர்கள். அப்படி என்றால் மாதா பிதா குரு ஆகியோர் குறித்து இஸ்லாமில் என்ன அந்தஸ்து கூறப்படுகிறது? பொதுவாக நமது நாட்டிலே அடிக்கடி சொல்லப்படுகிற ஒரு கருத்து, மாதா பிதா குரு தெய்வம் என்று ஒரு ஆர்டர் இருக்கிறது, வரிசையாக இப்படி சொல்வார்கள். இஸ்லாம் இந்த ஆர்டரை ஏற்றுக்கொள்கிறதா, இந்த வரிசையை ஏற்றுக்கொள்கிறதா என்று ஒரு கேள்வி கேட்கிறார். இல்லை என்பதுதான் என்னுடைய பதில். ஆம் என்று ஒரு சின்ன பதில் இருக்குது, அதை கடைசியில் சொல்கிறேன். அப்புறமா ரெண்டு இருக்கு. முதலாவதாக இல்லை என்பதுதான் பெரிய பதில். தட் இஸ் ஸ்ட்ராங் நோ. ஏன்னு சொன்னால் இதை நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. குரானிலேயே அந்த வரிசை சொல்லப்பட்டிருக்கிறது, ஆர்டர் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். யார் யாருக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது 4வது அத்தியாயம் 36வது வசனம், நீங்கள் அனைவரும் இறைவனுக்கே அடிபணிந்து வாழுங்கள். முதல்ல இறைவன் தான், அவனோடு எதனையும் நீங்கள் இணையாக்காதீர்கள். தாய் தந்தையரிடம் நல்ல விதமாக அன்புடன் நடந்து கொள்ளுங்கள். மேலும் உறவினர்கள், அனாதைகள், வறியவர்கள் ஆகியோருடனும் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். மேலும் உறவினரான அண்டை வீட்டார், அந்நியரான அண்டை வீட்டார், பக்கத்தில் இருக்கும் நண்பர் மற்றும் வழிப்போக்கர், உங்கள் கைவசத்தில் உள்ள அடிமைகள் ஆகியோருடனும் நயமாக நடந்து கொள்ளுங்கள். இது வசனம். ஒவ்வொரு ஆர்டரா பாருங்க. முதல்ல இறைவன், அடுத்தபடியாக தாய் தந்தை, இது அடுத்த ஆர்டர். மூன்றாவதாக உறவினர்கள், தாய் தந்தையருக்கு அடுத்தபடியாக உறவினர்களுக்கு நீங்கள் மரியாதை. அதற்கு பிறகு அனாதைகள், அதற்கு பிறகு வறியவர்கள், அதற்கு பிறகு அண்டை வீட்டினர்கள், அடுத்த பிறகு நண்பர்கள், அடுத்தது வழிப்போக்கர்கள். இந்த ஆர்டரை இறைவனே முடிவு செய்து விட்டான். ஆக அந்த அடிப்படையில் பார்க்கிற போது முதலாவது இறைவனுக்குத்தான் முக்கியத்துவம். ஏனென்றால் இந்த 3 பேரையும் படைத்தது இறைவன் தானே. இந்த மாதாவையும் இந்த பிதாவையும் இந்த குருவையும் படைத்தது யார்? இறைவன் இல்லை என்று சொன்னால் இவர்கள் எப்படி இந்த உலகத்திற்கு வந்திருப்பார்கள்? மனிதனை படைத்து ஆற்றல்களை வழங்கி, பஞ்சபூதங்களை படைத்து, வாழ்க்கைக்கு தேவையான வாழ்வாதாரங்களை வழங்கி, சிந்திக்கின்ற ஆற்றலை வழங்கி, இத்தனையும் தந்தது யார்? இறைவன். ஆகவே முதலாவதாக இறைவன், இரண்டாவதாக தாய். தாய்க்கு தந்தை விட 3 மடங்கு அந்தஸ்து. அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன். நபிகள் நாயகம் இடத்திலே ஒருவர் கேட்டார், நான் யார் மீது அதிக அன்பு செலுத்த வேண்டும், என் மீது அதிக உரிமை படைத்தவர் யார் என்று பெருமானாரிடத்திலே கேட்டபோது தாய் என்றார்கள். அப்ப திருப்பி கேட்டாரு, அதற்கு அடுத்தபடியாக யார்? தாய் அப்படின்னாங்க. திருப்பி கேட்டாரு, அதற்கு அடுத்தபடியாக யார்? தாய் அப்படின்னாங்க. 3 தடவை கேட்கும்போது என்ன சொல்றாங்க? தாய் தாய் தாய்ன்னு சொல்கிறார்கள். கடைசியாக அதற்கு அடுத்தபடியாக யார் என்று சொல்லும் போது தந்தை. ஆக 3 தடவை தாய் தாய்ன்னு சொல்லிட்டு 4வதாகத்தான் சொல்றாங்க தந்தை என்று சொல்கிறார்கள். ஆக தாய்க்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு. நபிகள் நாயகத்திலே ஒருவர் கேட்டார், எனது தாயை தோளிலே நான் சுமந்து சென்றேன், 6 ஃபர்லாங் தூரம் சுமந்து சென்றேன், கொதிக்கும் மணலில். எப்படிப்பட்ட மணல் என்றால், ஒரு இறைச்சி துண்டை அந்த மணலிலே போட்டால் அது வெந்து போய்விடும். அப்படிப்பட்ட கொதிக்கும் மணலிலே எனது தாயை சுமந்து சென்றேன். எனது தாய் எனக்கு செய்த உதவிக்கு நான் நன்றி செலுத்தியவன் ஆவேனா என்று கேட்டார். இப்போ நபிகள் நாயகம் சொன்னார்கள், உமது தாய் அனுபவித்த ஒரு பிரசவ வேதனைக்கு வேண்டுமானால் அது சமமாகலாம் என்று சொன்னார். அவர் அனுபவித்த எத்தனையோ வேதனைகள், அதுல ஒரே ஒரு வேதனைக்குத்தான் இது சமமாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆக தாய்க்கு அவ்வளவு முக்கியத்துவம். நபிகள் நாயகம் அவர்கள் அவர்கள் 6 வயதிலேயே தனது தாயை இழந்து விட்டார்கள். ஆனால் அவரை வளர்த்தவர்கள் செவிலி தாய்மார்கள், பால் கொடுத்து வளர்த்தவர்கள். ஆனால் 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் கழித்த பிறகு மக்காவிற்கு அவர்கள் செல்கிறார்கள். மக்காவிலே தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். பின்னர் மதீனாவிற்கு சென்று விட்டார்கள். 50 ஆண்டு கழித்து மதீனாவிற்கு சென்று மக்காவிலே சென்று தனக்கு பாலூட்டிய தாய் எங்கே என்று தேடுகிறார்கள். அப்போது கூட மறக்கவில்லை. அப்படிப்பட்ட செவிலி தாய்க்கு அவர்கள் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக 2வது இடத்திலே வருவது தாய், 3வது இடத்திலே வருவது தந்தை. நபிகள் நாயகம் சொன்னார்கள், இறைவனுடைய திருப்தி தந்தையின் திருப்தியிலே அடங்கியிருக்கிறது, இறைவனுடைய அதிருப்தி தந்தையினுடைய அதிருப்தியிலே அடங்கியிருக்கு. ஆக தந்தையை திருப்திப்படுத்தினா இறைவனை திருப்திப்படுத்தலாம், தந்தையை அதிருப்திப்படுத்தினால் இறைவனை அதிருப்திப்படுத்தலாம் என்று சொன்னார்கள். ஏனென்றால் தந்தை தான் நமக்கு கல்வி போட்டுபவராக, பொருளாதார உதவிகளை செய்பவராக இருக்கின்ற காரணத்தினால் அவர் 3வது இடத்திலே வருகிறார்.
கடைசியாக வருபவர் தான் குரு. 4வது இடத்திலே வருகிறார். ஏனென்றால் இந்த 3 பேருக்கு பின்னால் தான் வர்றார். குறைஞ்சது 5 வயசுக்கு பிறகு தானே வர்றாரு குரு. 3 வயசுக்கு பிறகு 5 வயசுக்கு பிறகு தானே குரு என்பவர் நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிடுகிறார். அதுவரை குரு என்றால் யார் என்றே நமக்கு தெரியாது. ஆக 4வது இடத்திலே வருகிறார். அவருக்கும் இஸ்லாம் மிக முக்கியத்துவம் கொடுக்கிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், அறிஞர்கள் நபிமார்களுடைய வாரிசுகள் என்று சொன்னார்கள். அறிஞர்கள் இறை தூதருடைய வாரிசுகள். நபிமாருடைய அந்தஸ்தை கொடுக்குறாங்க அறிஞர்களுக்கு. நபிமார்கள், அதாவது அறிஞர்கள் வானவர்களுக்கு சமமானவர்கள், ஏஞ்சல்ஸுக்கு சமமானவர்கள். ஆக இந்த அந்தஸ்தில் வருகிறது. ஆக முதலாவதாக தெய்வம், அப்புறமாக மாதா, அப்புறம் பிதா, அப்புறம் குரு, இப்படி தான் வருது. இன்னொரு ஆங்கிளில் பார்த்தா ஆம்னு சொன்னல. எப்படின்னா, முதலாவதாக நமக்கு தெரிபவர் யார்? கண்ணுக்கு தெரிபவர் யார்? தாய். அந்த வரிசையிலே பார்த்து கண்ணுக்கு தெரிகின்ற மனிதர் என்ற வரிசையிலே பார்த்தால் தாய். அதற்கு அடுத்தபடியாக நமக்கு தெரிபவர் தந்தை. 3வதாக குரு. இந்த 3 பேரும் சேர்ந்து தான் கடவுளை நம்ம காட்டித்தராங்க. இந்த 3 பேரும் சேர்ந்து தான் கடவுள் நம்ம படைச்சாருப்பா, நமக்கு இவ்வளோலாம் செய்தாரே. அந்த வரிசையில் வேண்டுமானால் ஒரு கால் இந்த வரிசையை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் சரியான வரிசை இறைவனிலிருந்து ஆரம்பித்து அது மாதா, பிதா, குரு என்று தான் அது போக வேண்டும் என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.